ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஆகஸ்ட் 18லேருந்து என்ன பார்த்தோம்னா தமிழ் கிளாஸ் பார்க்கலாம். அதாவது சிலபஸ் வைஸாக கிளாஸ் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ தமிழ், மேக்ஸ் அப்புறம் ஜிகேலையும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ தமிழில் இலக்கணமாக நிறைய பேர் இலக்கணம் தான் எங்களுக்கு புரியல, இலக்கணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இலக்கணத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நான் சிலபஸ் வைஸாக தான் போகிறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சிலபஸ் வைஸாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்க இலக்கணமும் நமக்கு என்ன பண்ணணும்னா அதுதான் மெயின், ஓகேங்களா? ஸோ அதோட பேஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 21 டாப்பிக்கை சிம்பிளாக மூவ் பண்ணிக்கலாம். மொத்தம் 21 டாபிக் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 டாபிக் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப கஷ்டமான ரொம்ப ஈஸியான பாட்டு. தமிழில் மார்க் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த இலக்கணத்தில் ஈஸியாகவே மார்க் எடுத்துடலாம். நம்ம மாங்குன்னு படிக்கிறத விட இப்போ செய்யுளாக இருந்தால் என்ன பண்ணணும்னா படிக்கணும், எல்லாருமே நீங்கள் படிக்கணும். செய்யுள் திருக்குறளிலிருந்து 17 மேல் கணக்கு, கீழ்கணக்கு, ஓகேங்களா? கம்பராமாயணம், சிற்றிலக்கியங்கள், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம்னு சொல்லிட்டு எல்லாமே படிக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி தான் உரைநடையிலையும் பாரதியார்லேருந்து பாரதிதாசன் எல்லாருமே எடுத்து அந்த 21 டாப்பிக்கையும் நம்ம என்ன பண்ணுவோம், படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த இலக்கண பகுதி நம்ம எதையுமே படிக்க வேண்டியதில்லை, எதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே என்ன பண்ணுறது, புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ சிம்பிளாக நம்ம மார்க் எடுக்கக்கூடிய பகுதி என்னென்னா இந்த பகுதியாக தான், ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்னா, அதாவது ஆக்சுவலாக மொத்தம் 100 மார்க் இருக்குது, ஓகேங்களா? மொத்தம் 100 மார்க் தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மார்க். இந்த 100 மார்க்கில் 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். 3 பார்ட்டாக பிரிக்கும்போது ஒன்று இலக்கணம், இலக்கணத்துலேருந்து 30, அடுத்தது செய்யுள் 30, அடுத்தது உரைநடை 30, ஓகேங்களா? அப்போ மீதி 10 மார்க் இருக்கு இல்லையா? அந்த 10 மார்க் எதுலேருந்து வரும்னா இதுதான். அப்போ கிட்டத்தட்ட இதுலேருந்து 40 மார்க் சம்திங், ஓகேங்களா? ஸோ ஏறத்தாழ 40 மார்க், ஓகேங்களா? குறையெல்லாம் கூடலாம். அப்போ ஏறத்தாழ 40 மார்க் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இலக்கண பகுதியிலேருந்து எடுக்கிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ நீங்கள் படித்து எடுக்கிறத விட வெறும் புரிஞ்சுக்கிட்டால் 40 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே சொல்கிறேன், அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த இலக்கணத்துலையுமே ஒரு சில விஷயம் நம்ம செய்யுள் மற்றும் உரைநடை படிக்கிறோம் இல்லையா, அதில் கவர் ஆகிடும். அது எதுன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர், இது இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த 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 சிலபஸ் கண்டென்ட் ஒன்று நம்ம தனியாக படிக்கக்கூடிய விஷயம் அல்ல, ஓகேங்களா? நம்ம செய்யுள் படிக்கிறோம் இல்லையா, செய்யுள் ப்ளஸ் உரைநடை படிக்கிறோம் இல்லையா? இப்போ பாரதியாரோட பாடல்கள் என்னென்ன, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் அப்போது அந்த நூலாசிரியர் இதுதான் கேள்வியாக வரப்போகுது. திருக்குறளை எழுதியது யார்? திருவள்ளுவர். இப்போ இது மாதிரி 17 கீழ்கணக்கு என்ன, 17 மேல் கணக்கு, அந்த நூலெல்லாம் எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி தான் வரப்போகுது. ஸோ இதை நம்ம எங்கே படிக்க போகிறோம்னா நம்ம ஒட்டுமொத்தமான செய்யுளையும் உரைநடையும் கவர் பண்ணுறோம் இல்லையா, பகுதியையும் கவர் பண்ணுறோம் இல்லையா, அதை படிக்கும்போது இது அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிடும். ஸோ இதை தனியாக உட்காந்து படிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. படிப்படியாக நம்ம ஒவ்வொரு புத்தகத்திலையும் நம்ம படிக்கிறோம் இல்லையா, 6ஆவதில் இந்த பாடலை எழுதிய எஸ் ராமகிருஷ்ணனோட நூல்கள் என்ன அப்படி படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதில் இது இன்வால்வ் ஆகிடும். ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது, நம்ம பார்க்கவே தேவையில்லை, தனியாக பார்க்க வேண்டியதே இல்லை. நம்ம நல்லா செய்யுளையும் உரைநடையும் நல்லா படித்தோம்னா அதில் இது கவர் ஆகிடும் ஒன்று. அதே மாதிரி தான் தொடரும், தொடர்பு அறிதலும். இது என்னென்னா மோஸ்ட்லி செய்யுளும் வரும், உரைநடையும் வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தொடரும், தொடர்பு அறிதல், இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் சொல்கிறோம் இல்லையா? இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் என்ன, அடிகள் நீரே அருளுக. இந்த தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் இளங்கோவடிகள். அதை சொன்னது யாருன்னு கேட்டால், இந்த கூற்றை சொன்னவர் யாருன்னு கேட்டால் சீத்தலை சாத்தனார், இந்த கூற்றுக்கு உரியவர் யாருன்னு கேட்டால் இளங்கோவடிகள். இது மாதிரி தான். ஸோ இது மாதிரி தான் என்ன ஒரு கொஸ்டின் வரும். இதுவும் எதில் படிக்க போகிறோம், இதுவும் அதே செய்யுளில் தான், செய்யுள் உரைநடையில் படிக்க போகிறதுல இது வந்துடும். சொல்கிறோம் இல்லையா? இப்போ தேசம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னு கேட்டால் திருவிக்கா. அப்போ தேசம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேட்டால் முத்துராமலிங்க தேவர். ஸோ இதுதான் அது. இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார், ஒவ்வொருத்தரோட சிறப்பை பற்றி சொல்லுவாங்க இல்லையா? பாட்டுக்கு ஒரு புலவன் டேஸ் பாரதி, ஓகேங்களா? அப்படி சொன்னது யார்? கவிமணி. ஸோ இதுதான் கொஸ்டினாக வரப்போகுது. இதனையும் நம்ம தனியாக படிக்க போகிற விஷயம் கிடையாது, ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா ரிவிஷனுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பொருத்துதல், பொருத்தமான தொடர் அறிதல், அப்புறம் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், இது எல்லாமே எங்கே இருக்குன்னா தனியாக நமக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லா ஒட்டுமொத்த செய்யுளையும் உரைநடையும் படிச்சுட்ட பின்னாடி இந்த டாப்பிக்கெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி தான் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன? இப்போ சொல்கிறோம் இல்லையா, திருக்குறளே என்னது, திரு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் தான் திருக்குறள். அதோட பேர் குறள் மட்டும்தான். ஒரு மரியாதைக்கு உரிய, ஓகே, மரியாதையாக நம்ம என்ன பண்ணுறோம், திரு என்ற அடைமொழி பெற்று வருது. இப்போ 2022 குரூப் 1 கேட்டுருந்தான் பார்த்தீங்களா?
2200 கீழ்காணும் நூல்களுள் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன? திருக்குறள். பார்த்தோம்னா அது நிறைய பேர் நெடுந்தொகை போட்டிருப்பீங்க சரிங்களா? திருக்குறள் தான் ஆன்சராக. ஸோ இது மாதிரி இப்போ நல்லெண்ணும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன? நல் நற்றிணை. நல்ல எண்ணம் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன? நல்ல குறுந்தொகை. ஓகேவா? அப்படியெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னா இதே மாதிரி தான் நம்ம எல்லா கண்டென்ட்டையும் சில செய்யுளையும் உரைநடையும் படித்தாலே இது வந்து செய்யுள் தான். அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் மோஸ்ட்லி செய்யுள் தான். ஸோ செய்யுளை படித்தாலே இந்த நூல் வந்து இந்த இது ஆகிடும். அப்போ 1, 2 அதில் வந்துடும். பிரித்தெழுதுக அதே தான். பிரித்தெழுதுக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒவ்வொரு பாட்டை படிப்போம். பாட்டு கீழே கொடுத்துருப்பாங்க இல்லையா பிரித்தெழுதுக. ஸோ அந்த பிரித்தெழுது புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக பார்க்கணும். சாரி, அங்கே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து புத்துயிர் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2 2022 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. புத்துயிர் ஊட்டி ஓகேங்களா? இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஓகே, ஆப்ஷன் ஏ புத்துயிர் கூட்டல் ஊட்டி ஓகேங்களா? ஆப்ஷன் பி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. நம்ம 2 ஆப்ஷன் எடுத்துக்கலாம். மீது 2 வராது, கண்டிப்பாக வராது. இது 2 எடுத்துக்கலாம். புத்துயிர் கூட்டல் ஊட்டி, இன்னொன்று வந்து புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. ஓகே, இது 2த்துல எது ஆன்சராக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி தான். 2மே கரெக்டு தான். புத்துயிர் ஊட்டினும் பிரிக்கலாம், அதையும் இன்னும் பிரித்தோம்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டின்னு பிரிக்கலாம். அப்போது ஒரு விஷயத்தை 3ஆக பிரிக்க முடியும் அப்படின்னா 3ஆக பிரிக்கக்கூடியது தான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? 2மே ஆப்ஷன் இருக்குது. புத்துயிர் ஊட்டின்னு இருக்குது, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டின்னு இருந்தால் அதை 3ஆக பிரிக்க முடிஞ்சால் 3ஆக பிரிக்கக்கூடியது தான் ஆன்சர். சப்போஸ் புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி இல்லாமல் வெறும் 2ஆக மட்டும் பிரித்தது இருந்திருந்தால் அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ பிரித்தெழுதுகளை இது ஒன்று பார்க்கணும். ஓகேவா? ஸோ பிரித்தெழுதுகளாம் நம்ம இதில் எவ்வளோ பாருங்கள். இந்த பொருத்தமான நூலில் 2 கொஸ்டின் வந்துடும். சான்றோர் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோரில் 1, அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் 1, இதில் 2 கொஸ்டின். அப்போது 2 4 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அதாவது 4 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி பிரித்தெழுதுகளை 2 வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பிரித்தெழுதுக அல்லது சேர்த்தெழுதுக அது 2த்துல ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. அப்புறம் எதிர்ச்சொல்லை கண்டிப்பாக எதிர்ச்சொல்ல 2 மார்க் 2 கொஸ்டின் உண்டு. எதிர்ச்சொல்ல 2 கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு. ஓகேங்களா? இப்போ குரூப் 4 2022 கேட்டிருப்பாங்க. நனந்தலை உலகம் அது கோடிட்டு அதோட கடைசி எண்டில் தான் நனந்தலை உலகம் என்ற பாட்டில் மேலே ஒரு பாட்டு கொடுத்துட்டாங்க. அதில் நனந்தலை உலகம் மட்டும் அடிக்கோடிட்டாங்க. மேற்கண்ட வரிகளில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் காண்க. கடைசியாக தான் எதிர்ச்சொல்லுன்னு இருக்கும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா எதிர்ச்சொல்லுன்றதே பார்க்கல. நனந்தலை உலகமா அப்படின்னா அகன்ற உலகம் முல்லைப்பாட்டில் இருக்குது அப்படின்னு எடுத்தோன்னே ஆப்ஷன் ஏழு அகன்ற உலகம் வச்சு அகன்ற உலகத்தை போட்டுருவாங்க. ஓகேங்களா? அப்படி போடக்கூடாது. நம்ம ஏன்னா படிக்கணும், கொஸ்டினை ஃபுல்லாக படிக்கணும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டினில் எதிர்ச்சொல்லுன்ற வார்த்தை நீங்கள் பார்க்கலாம், தப்பு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். எதிர்ச்சொல் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லையும் 2 மார்க் வரும். ஒன்று டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பாட்டு வரி கொடுத்து அதுலேருந்து எதிர்ச்சொல் கேட்பாங்க. இன்னொன்று ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கொடுத்து அதோட எதிர்ச்சொல் கேட்பாங்க. ஸோ அப்போ எதிர்ச்சொல் 2 மார்க். ஓகேங்களா? இதெல்லாம் படிக்கணும். தனியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற விஷயம் கிடையாது. இலக்கியத்தை நல்லா செய்யுளில் நல்லா படிக்கிறோம் இல்லையா? அப்போ அதுலேருந்தே இதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி தான் பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஓகேங்களா? இப்போ பொருந்தா சொல்னால் எப்படி எடுக்கலாம்? இப்போ வந்து முத்தமிழ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. முத்தமிழ் கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இன்னொன்று வந்து மொழித்தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. நமக்கு என்ன அப்போ இதில் எது பொருந்தாத சொல்லு? இது 3ம் தெரியுமில்ல, இசை, இயல், நாடகம், இது 3 சேர்ந்தது தான் முத்தமிழ். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. அது என்ன? அது இதுக்குள்ளே வராது. மொழித்தமிழ்ன்றது இதுக்குள்ளே வராது. அப்போ அதுதான் பொருந்தா சொல் அப்படின்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் பொருந்தா சொல்லுன்றதை நம்ம படிக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே கவர்மெண்ட்டில் இருக்குது. இப்போ நான் சொல்கிற 4 இதுவுமே கவர்மெண்ட்டில் இருக்குது. பொருந்தா சொல்லுன்னா இதுதான். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ இல்லை குரூப் 4 2022 கொஸ்டின் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். பொருந்தா கீழே கொடுத்துருவான். கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். எதுகை, மோனை, ஏபு, இன்னொன்று வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒன்று கொடுத்துருந்தான். ஓகேங்களா? அப்போ எதுகை, மோனை, ஏபுனா என்னது? இதெல்லாமே வந்து இந்த தொடை வகையில் வந்துடும். அந்த ஒன்று மட்டும் பொருந்தாமல் இருந்துச்சு. அப்போ அதுதான் ஆன்சர். அப்போ அது மட்டும் பொருந்தாத சொல்லணும் இல்லை. சரியாக 3 குறிப்பு ஒரு குழுவாக இருக்கும். அந்த குழுவுக்குள்ளே 3 ஆப்ஷன் செட் ஆகும். ஒரே ஒரு ஆப்ஷன் செட் ஆகாது. அது பேர் தானே அது பொருந்தா சொல். ஸோ 4. ஸோ இதுதான் இந்த பொருந்தா சொல்லை கண்டறிக. இந்த 1 2 3 4 5 இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த 5மே நம்ம படிக்க வேண்டியது, தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வேண்டிய விஷயம் அல்ல. ஈஸியாக நம்ம செய்யுள் படிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் இதில் கவர் ஆகிடும். இந்த 5மே அதில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போது வேறு என்ன பார்க்கணும், மெயினாக என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? பிழை திருத்தம், பிழை திருத்தம். ஸோ இது கண்டிப்பாக பார்க்கணும். இதில் வந்து 4 மார்க், கிட்டத்தட்ட 4 மார்க் கூட இதுலேருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? பிழை திருத்தம் அப்படின்னா என்ன? ஒரு சென்டென்ஸில் ஏதோ ஒரு பிழை இருக்கும். அந்த பிழையை நீக்கி கரெக்டாக எழுதணும். அதில் என்னென்ன வகை இருக்குன்னா சந்தி பிழையை நீக்குதல். சந்தி பிழை நீக்குதுன்னா என்ன? வல்லினம் சேர்த்து எழுதுற. இப்போ இக்கு
அது சொல்கிறோம் இல்லையா, கடைக்கு போனான், கடைக்கு பக்கத்தில் இப்பு வருமா வராதா? ஸோ அதுதான் சந்திப்பிழை. ஓகேங்களா? அப்போது ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்தோம்னா சந்திப்பிழை இல்லாமல் கொடுத்துருப்பான், இல்லைனா இருந்து கொடுத்துருப்பான், கரெக்டான இடத்துல கொடுக்காம கொடுத்துருப்பான். அதை நம்ம போடணுமா போடக்கூடாதான்னு பார்க்கணும். இதுக்கு புக்கில் இருக்குது. ஓகேங்களா? இது மோஸ்ட்லி ஈஸி தான். எப்படி ஈஸினா, நம்ம படிக்கும்போதே அந்த வார்த்தையெல்லாம் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ கடைக்கு போனான்னா அந்த இடத்துல கண்டிப்பாக இப்போ வந்திருக்கும், நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதை வச்சும் போடலாம். அப்படி இல்லைனா ரியல் மெத்தடே இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் எதுக்கு சந்திப்பிழை வரும், எதுக்கு வராதுன்னு சொல்கிற மெத்தட் இருக்குது. புக்கில் இருக்குது, பழைய புக்கில் இருக்குது, புது புக்கில் இருக்குது. நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒருமை பன்மை பிழைகளை நீக்க. இது ஒருமை பன்மைனே ஒன்றும் இல்லை. ஒருமை பன்மைனா ஒரு மாடு மேய்ந்தது. ஓகேங்களா? ஒரு மாடு மேய்ந்தது. அப்போ ஒருமைனா மேய்ந்ததுன்னு ஒன்றும், மாடுகள் மேய்ந்தன, மாடுகள் பன்மையில் வந்தால் மேய்ந்தன. இதுதான் ஒருமை பன்மை. இதெல்லாம் தெரிஞ்ச சிம்பிளாக மார்க் போட்டுடலாம். இது எல்லாமே கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? நோட்ஸாக கூட கொடுக்குறேன். இது எல்லாமே எங்கன்னா பழைய புக்கில் ரொம்ப டீப்பாக இருக்குது. நம்ம பேஸோடு போகணும். புது புக்கில் வந்து பேஸே இல்லாமல் மொட்டையாக கொடுத்துருப்பாங்க. நம்ம பேஸோடு போனோம்னா பழைய புக்கு எடுத்துக்கலாம். பழைய புக்கில் படிக்கும்போது நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ பழைய புக்கெல்லாம் நான் கேதர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பிடிஎஃபாக எடுத்து கூட கொடுக்குறேன். அதே மாதிரி தான் வலுவு சொற்களை நீக்குதல். வலுவு சொற்கள் என்ன, இப்போ இந்த திணை வலு அதெல்லாம் படிக்கல. நம்ம இதில் இருக்குது வலு, வலுவா நிலை அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குது. ப்ளஸ் வந்து வலு அமைதின்னு இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் 12th புக்கு, பழைய 12th புக்கில் வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. இப்போ வந்து வலப்பக்க சுவரில், வலது பக்க சுவற்றில் எழுதாதேன்னு இருக்கும். அது வந்து வலுவு சொற்கள். அது எப்படின்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்னு மாற்றணும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் பழைய புக்கில் இருக்குது, நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இது எல்லாமே. ஸோ இப்போ என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா, மொத்தம் இந்த 21 டாபிக் இருக்குது. நான் முன்ன சொன்ன இந்த 5 டாபிக் மட்டும் நம்ம படிக்க வேண்டியது. ஓகேங்களா? நம்ம தனியாக பார்க்க வேண்டியதில்லை. நம்ம சிலபஸ் வைஸாக படிக்கிறோம் இல்லையா, செய்யுள் படிக்கிறோம் இல்லையா, அங்கேயே பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ இப்போ நான் இன்றைக்கி என்ன எடுக்க போகிறேன்னா, மீதி இருக்கிற டாப்பிக்கெல்லாம் ஓரளவு நான் இது பண்ணியிருக்கேன், அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயத்தை பற்றி நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? பேசிக்கான விஷயத்தை சொல்லலாம். புக்கில் இருக்கிற பேசிக்கான இலக்கணம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இங்கே இருக்கிறதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு பதில் இப்போ இந்த இலக்கண குறிப்பறிதல் இருக்குது இல்லையா, இதுதான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா இருக்குது. பண்பு இலக்கண குறிப்பில் பண்பு தொகை வரும். ஓகேங்களா? அளபெடை வரும். அந்த மாதிரி நிறைய இருக்குது இலக்கண குறிப்பில். ஓகேவா? ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு முழுசாக ஒரு விஷயத்தை முடிக்கணும். இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ்ன்றதுனால எப்படியும் பெருசாக வீடியோ போட்டால் யாரும் பார்க்க போகிறதில்ல. ஓட்டிட்டு போயிடுவீங்க. இல்லைனா நான் பிடிஎஃப் கொடுக்குறேன்னா பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் நான் சிம்பிளாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அளபடை மட்டும் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? முடிஞ்சால் நைட்டுக்குள்ளே இன்னொன்று எடுத்து கூட போடுறேன் நான். இப்போ நான் அளபடையை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அளபடை இன்றைக்கி கிளாஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அளபடை தான். ஓகேவா? சரி, இது எங்கே இருக்குன்னா 9th புக்கில், பழைய 9th புக்கில் இருக்குது, புது புக்கிலையும் இருக்கும். 10th புது புக்கிலையுமே இருக்குது. ஆனால் 10th புது புக்கை பார்க்கும்போது அதோட பேஸே இல்லாமல் இருக்கும். அது ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கும். நான் பழைய புக்கு எடுக்கிறேன். ஏன் பழைய புக்கு எடுக்கிறேன்னா, பழைய புக்கில் சிம்பிளாக புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான். சரியா? சரி பாருங்கள். அளபடைனா ஒன்றுமே இல்லை. அளபடைன்றது அதை எப்படி பிரித்து எழுதுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அளபடை, அளவுனா மாத்திரை, எடைனா எடுத்தல். அப்போ அளவு கூட்டல் எடைன்னு பிரிக்கணும். அளபெடையை எப்படி பிரிக்கணும்னா அளவு கூட்டல் எடை. இதுதான் ஒரு கொஸ்டினே இதுதான். ஓகேங்களா? இது புது புக்கில் இருக்கானா இல்லை. ஸோ ரொம்ப டேட்டாக கொடுத்துருக்கான். அளவு எடைனா அளவு கூட்டல் எடைன்னு பிரிக்கணும். அளவுனா மாத்திரை. ஓகே? எடைனா எடுத்தல் என்பது பொருள், அதாவது நீட்டி ஒழித்தல் என்று பொருள். அவ்வளோதான். ஸோ அப்போ அளபெடைக்கான மீனிங் என்ன அப்படின்னா நீண்டு ஒழிப்பது. இதுதான் கொஸ்டினே. ஓகேங்களா? அளபடை என்பதன் பொருள் என்ன? நீண்டு ஒழித்தல். அளபடையை எப்படி பிரிக்கணும்? அளவு கூட்டல் எடை. ஓகேங்களா? ஸோ எடுத்து எழுதிங்க, நீங்கள் எழுதி வச்சிங்க. நானுமே மேலே கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அளபடை அவ்வளோதான். இதுதான் அளபடை. ஓகேவா? வேறு என்னென்னா அளபடை எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். ஓகேங்களா? யாராவது போட்டுறாதீங்க அளபடைன்னு சொன்னோடனே 3 வகைன்னு போட்டுறாதீங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி நான் பண்ணுற தப்பே அதான், யோசிக்கவே மாட்டோம். அளபடைன்னு 3 வகை. என்னடா செய்யுளிசை, சொல்லிசை, இன்னிசைன்னு சொல்லிட்டு 3 வகை போட்டுருவோம். அது கிடையாது. அளபடைன்றது 2 வகை தான். ஓகேங்களா? ஏன்னா ஒன்று உயிரெழுப்படை, உயிரெழுத்துக்கள் அளபெடுத்தால் அது பேர் உயிரெழுப்படை. ஒற்றெழுத்துனா என்ன? புள்ளி வச்ச எழுத்து எல்லாமே ஒற்றெழுப்படுது. அதாவது மெய் எழுத்துக்களும் சரி, ஆயுத எழுத்தும் சரி, இது எல்லாமே என்னது? ஒற்று எழுத்து தான். ஸோ அப்போது உயிரெழுத்து அளபெடுத்தா உயிரெழுப்படை, ஒற்றெழுத்து அளபெடுத்தா ஒற்றெழுப்படை. ஸோ ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஓகேங்களா? ஸோ
அப்போ அளபடைன்னு என்ன சொன்னால் மாத்திரை நீண்டு ஒழிக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ உயிர் எழுத்துக்களோட மாத்திரை எவ்வளோ? உயிர் எழுத்துக்களில் நெடில் எழுத்து தான் அளபெடுக்கும். ஓகேங்களா? உயிர் எழுத்துக்கள்லையும் நெடில் எழுத்து. உயிர் எழுத்துல மொத்தம் 7 எழுத்து இருக்கா? அதாவது நெடில் எழுத்து மட்டும் ஆ, பெரிய ஆ, இ, உ, ஏ அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதோட நெடில் எழுத்தோட மாத்திரை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2. ஓகேங்களா? நெடில் எழுத்தோட மாத்திரை 2. அளபெடுத்தனா கூட இப்போ ஆ இருக்குன்னு வச்சுங்க, பெரிய ஆ இருக்குன்னா அங்கே ஒரு சின்ன ஆ வந்து கூட சேரும். அப்போது குறில் எழுத்தோட அளபடை என்ன? அதோட மாத்திரை என்ன? 1. அப்போது அளபெடுத்தால் உயிர் அளபடை மாத்திரை எவ்வளோ மாறும்னா 2லிருந்து 3ஆக மாறும். புரியுதா? அப்போது நார்மலாக ஒரு வார்த்தை வந்து உயிர் நெடில் எழுத்தாக இருந்தால் அதோட மாத்திரை 2. அது அளபெடுத்தா எவ்வளோயா மாறும்னா 3ஆக மாறும். அதானே சொல்லியிருக்கோம், அளபடைனா நீண்டு ஒலித்தல் தானே. இப்போ புரியுதா பாருங்கள், 2 மாத்திரை உள்ள ஒரு வார்த்தை 3 மாத்திரையாக நீண்டு ஒலிக்குது, அது பேர் தான் உயிர் அளபடை. அப்போது ஒற்றளபடைன்னா என்ன சொல்லலாம்? ஒற்றளபடை என்னது? அக்கா, அதாவது மெய்யெழுத்தாக இருந்தாலும் சரி, இல்லை ஆயுத எழுத்தாக இருந்தாலும் சரி. இப்போ இக்கு கூட வச்சுங்க, இக்கு வந்து அளபெடுக்காது. சரி, இப்போ ஆயுத எழுத்தே வச்சுங்க, ஆயுத எழுத்தோட மாத்திரை எவ்வளோ? அரை மாத்திரை. ஓகேங்களா? அப்போ இன்னொரு அக்கு சேரும். ஓகேங்களா? இன்னொரு அக்கு சேர்ந்தால் அதோட மாத்திரை எவ்வளோ? அரை. அப்போது ஆயுத எழுத்து அளபெடுத்தா அரை கூட்டல் அரை 1. ஆயுத எழுத்து அளபெடுத்தா 1 மாத்திரை அளவுக்கு அளபெடுக்கும். உயிர் எழுத்து அளபெடுத்தா 3 மாத்திரை அளவுக்கு அளபெடுக்கும். ஸோ இதுதான். ஸோ ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சென்டென்ஸாக வேணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்குது. இதை நான் வந்து ஷார்ட்டாக நான் எழுதி கைப்பட எழுதி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அளபடைன்றது 2 வகைப்படும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அதை என்னவா பிரிச்சிட்டேன்? 2ஆக பிரிச்சிட்டேன். ஒன்று வந்து உயிரளபடை, இன்னொன்று என்னது? ஒற்றளபடை. ஓகேவா? ஸோ உயிரளபடைனா அளபடைன்னு கேட்டால் இதான். இப்போ நீங்கள் எந்த தப்பு பண்ணிடக்கூடாது, இந்த தப்பை பண்ணிடக்கூடாது. அளபடைனா 2 வகை 3 வகை போட்டுறாதீங்க. எல்லாருமே நிறைய பேர் அதை தப்பு பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ உயிரளபடைனா உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் அளபெடுக்கும். அதுவும் உயிரெழுத்துக்களில் எத்தனை எழுத்து அளபெடுக்குன்னா 7 எழுத்து. ஏன்னா நெடில் எழுத்து மட்டும்தான் அளபெடுக்கும். ஓகேவா? நெடில் எழுத்துனா என்ன? பெரிய ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 7 எழுத்தும் அளபெடுத்தால் அது பேர் உயிரளபடை. ஓகேங்களா? அப்போது ஒற்றளபடைனா என்னன்னா, ஒற்றளபடையில் மெய்யெழுத்துக்கள் 10, ஆயுத எழுத்து 1. ஓகேங்களா? அதாவது புள்ளி வச்ச எழுத்து அளபெடுத்தால் அது பேர் ஒற்றளபடை. ஸோ இதையா ஃபஸ்ட்டு உயிரளபடை பார்த்தலாம், அடுத்து ஒற்றளபடை போகலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், உயிரிழபடை எத்தனை வகைன்னு கேட்டால் 3 வகை. புரியுதுங்களா? அளபடைன்னு கேட்டால் 2 வகை, உயிரிழபடை எத்தனை கேட்டால் தான் 3 வகை. அந்த 3 தான் நான் இங்கே பிரிச்சுருக்கேன். தனியாக பாருங்கள், 3 வகையை பிரித்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 வகையில் 1 வந்து செய்யுளிசை, 2வது இன்னிசை, 3வது சொல்லிசை. ஓகேவா? ஸோ செய்யுளிசைக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஓகேங்களா? அது பேர் இசை நிறை அளபடை. செய்யுளிசைக்கு இன்னொரு பேர் என்ன? இசை நிறை அளபடை. ஏன் அப்படின்னா விளக்கம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3த்துக்கான டெஃபினிஷன் என்ன, 3த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செய்யுளிசை அளபடைனா செய்யுளில் இசை குறையும் போது. ஓகேங்களா? நம்ம ஒரு செய்யுள் படிக்கிறோம்ல, ஒரு போயம் பாட்டு இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த பாட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இசை குறையும். ஓகேங்களா? ஒரு இனிய ஓசை வரணும், ஒரு நல்ல ஓசை வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து இசை குறையுது அப்படின்னா செய்யுளில் இசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்காக உயிர் நெடில், நான் சொன்னேன்ல மேலே 7 எழுத்தா, உயிர் நெடில் 7ம் முதல் இடை கடை அளபெடுப்பது. ஓகேங்களா? ஸோ செய்யுளிசைக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னா, இது முதல் எழுத்தாகவும் அளபெடுக்கலாம், நடுவுலையும் அளபெடுக்கலாம், அல்லது கடை லாஸ்ட்டில், கடைனா இறுதியிலும் அளபெடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னன்னு சொல்லி கீழே சொல்கிறேன், புரியும். ஓகேங்களா? ஸோ அதுதான். அப்போது இதுக்கான டெஃபினிஷன் என்ன? ஒரு செய்யுளில் ஓசை குறையும் போது அல்லது இசை குறையும் போது உயிர் நெடில் எழுத்துக்கு தான். நல்லா பாருங்கள், இங்கே நீங்கள் ஒரு சின்ன இதை பார்க்கணும். நெடில் எழுத்து அளபெடுத்தா, நெடில் எழுத்துனா என்னது? ஆ, பெரிய ஆ, இ, உ இந்த மாதிரி 7 எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்து நெடில் எழுத்து அளபெடுத்தால் அது பேர் செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. இல்லை, ஏன்னா இசை குறையுது, அதை நிறைவு செய்கிறதுக்காக வந்தனால தான் இது பேர் இசை நிறை அளபடை அல்லது செய்யுளிசை அளபடை. ஓகேவா? எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? உலார், உ, லா, ஆர், உலார். ஓகேங்களா? ஸோ இதை நான் எப்படி எழுதுனா, ஃபஸ்ட்டு உலார்னு இருக்கும். அதாவது உலார், இங்கே லான்றது நெடில் எழுத்து அப்படியே தான் இருக்கும். இந்த நெடில் எழுத்து லான்றது நெடில் எழுத்து தானே, ஏன்னா இல்லு கூட்டல் ஆ தானே. இந்த லா நெடில் எழுத்தானது இன்னொரு கூட்ட ஒரு ஆ சேருது. அளபெடுத்தாலே என்ன சேரும்? கூட ஒரு குறில் எழுத்து சேரும், அதற்கு இனமான குறில் சேரும். ஓகேங்களா? ஆனால் ஆக்கு இனமான எழுத்து என்னது? ஆ தான், சின்ன ஆ தான். அப்போது நீங்கள் கேட்கலாம், ஈக்கு என்னடா, ஐக்கு என்னடா இன எழுத்து அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? ஐக்கு வந்து ஈ. ஓகேங்களா? ஊக்கு வந்து என்ன, அவ்வுக்கு வந்து என்னடா இன எழுத்துன்னு கேட்டோன்னா ஊ. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே லான்றது அளபெடுத்துருக்கு. ஓகேங்களா? லான்றது அளபெடுத்ததுனால உள்ளாரா மாறி இருக்கு. ஓகேவா? இதுதான் இதுக்கான செய்யுளிசை அளபடை.
சரிங்களா? ஸோ எப்படி ஃபஸ்ட்டு கெஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளார் இங்கே இருக்கிறது நெடில் எழுத்து இனி அதாவது ஓசை குறையிறதுனால ஒரு எழுத்து இதாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, பின்னாடி சிம்பிளான வேவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் டேரக்ட் வேவை சொல்லிடுறேன், பின்னாடி ஷார்ட்கட்டாக நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இன்னிசைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பேர்லேயே இருக்குது, இனிய ஓசைக்காக சேர்க்கறது பேர் தான் என்னது இன்னிசை. அதாவது இங்கே வந்து செய்யுள்ள ஓசை குறையும் போது நம்ம சேர்த்துறோம். ஆனால் இங்கே ஓசை குறையாத போதும், செய்யுள்ள ஓசை குறையாத போதும் இனிய இசைக்காக, ஓகேங்களா, இல்லை இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக மாறி, டேரெக்டாக பாருங்கள், டேரெக்டாக இங்கே நெடிலாக இல்லை, குறில் எழுத்தாக இருக்குது. அந்த குறில் எழுத்து என்னவா மாறிக்குன்னா நெடில் எழுத்தாக மாறி அதுக்கப்புறம் அளபெடுப்பது. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நெடில் எழுத்து அளபெடுத்துருச்சு. ஓகே, அங்கே லா இருக்குல்ல, லா ஸ்ட்ரெயிட்டாக அளபெடுத்துருச்சு. ஆனால் இங்கே குறில் எழுத்தாக தான் இருக்குமா, அந்த குறில் எழுத்து நெடிலாக மாறி அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அளபெடுக்குது. ஸோ பாருங்கள், எப்படி புரியுதா பாருங்கள். இங்கே பாருங்கள், கெடுப்பதும்ன்ற வார்த்தை இருக்கா, இதை நம்ம எப்படி எழுதனா, கெடுப்பதும், இதுதான் கரெக்டான வார்த்தை. சரியா? கெடுப்பதூல பெரிய தூவே வராது, பெரிய தூன்ற வார்த்தையே கிடையாது. கெடுப்பதும் இதுதான் சரியான வார்த்தை. இங்கே என்ன இருக்குது, சின்ன தூ தானே வருது, அதாவது குறில் எழுத்து தானே வருது. இந்த குறில் என்னவா மாறுதுன்னா நெடிலாக மாறுது, பெஸ்ட்டு தூவாக மாறுது. சின்ன தூ பெரிய தூவாக மாறுது. மாறிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் தான் அளபெடுக்குது. அதுக்கான தூனா ஊக்கான இணை எழுத்து என்ன, சின்ன ஊ. அப்போது புரிஞ்சா, இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ப்ராசஸ் தான், லா அளபெடுக்குது, அவ்வளோதான். பெரிய லா இருக்குது, அது அளபெடுக்குது. ஆனால் இங்கே சின்ன தூ பெரிய தூவாக மாறி அதுக்கப்புறம் அளபெடுக்கிறதுனால இது பேர் என்னது, இன்னிசை அளபடை. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா, எப்படி ஈஸியாக புரியுதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கு நிறைய பேருக்கு இந்த டிஃப்ரென்ஸே தெரிஞ்சிருக்காது. இது எங்கே இருக்குன்னா டெஃபினிஷனில் தான் இருக்குது, வரையறையில் இருக்குது. இதை சரியாக படிச்சிட்டோம்னா ஈஸியாக இதை போட்டுடலாம். அப்போ செய்யுளிசைக்கும் இன்னிசைக்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? சரி, நெக்ஸ்ட்டு சொல்லிசை. அதாவது ஒன்றும் இல்லை, சொல்லிசை அதே மாதிரி தான். ஒரு செய்யுளில் பெயர் சொல்லை வினையச்சமாக அந்த மாறுற மாதிரி அளபெடுப்பது. ஒரு பெயர் சொல்ல தான் இருக்கும், அந்த பெயர் சொல்ல வினையச்சமாக மாற்றுற மாதிரி. ஓகேங்களா? இந்த இது கூட நான் வந்து எப்பயும் வரையறை தெரிஞ்ச பின்னாடி தான் நம்ம ஷார்ட்கட்டுக்கு போகணும். ஓகேங்களா? இந்த வரையறை தெரிஞ்சுக்கங்க. இது மைண்டில் இல்லைனா கூட சிம்பிளாக வந்தால் அது பேர் என்னென்னா இன்னிசை, சொல்லிசை அளபடை, அவ்வளோதான். ஈன்ற லெட்டர் வந்துச்சுனாலே போதும், நம்ம என்ன போடலாம், சொல்லிசை அளபடை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் பார்த்துக்கலாம். பெயர் சொல்லை வினையச்சமாக மாறி அளபெடுப்பது. ஸோ எப்படின்னு பாருங்கள், நசை இதுதான் எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? நசைனா என்ன அர்த்தம், வந்துருச்சா, வந்தாலே சொல்லிசை போட சொல்லிட்டேன். சரி, இருந்தாலும் சரியான மெத்தட் என்னன்னு பாருங்கள். நசைனா என்ன, விருப்பம். நசைனா விருப்பம். அதான், இது வந்து ஒரு பெயர் சொல். நசைன்றது விருப்பம்னா என்னது, ஒரு பெயர் சொல். இப்போது இது கூட இது அளபெடுக்குது. ஐக்கு இணை எழுத்து என்ன சொன்னேன், சொன்னோன்னா, அப்போ நசைனா தானே இருக்காங்க, கூட ஒரு இணை எழுத்து சேர்னா ஈயாக மாறுது. வந்து அதுக்கு இணை எழுத்தாக சேர்த்து அளபெடுக்குது. இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, நசை ஈயா மாறுது. நசை ஈயா மாறி விரும்பின்னு மாறிடுது. ஓகேங்களா? விருப்பம்ன்ற வார்த்தை எப்படி மாறுது, அளபெடுத்து விரும்பின்னு மாறுது. அதாவது இங்கே இருந்த பெயர் சொல் வினையச்சமாக, விரும்பினா வினையச்சம், ஓகேங்களா, வினையச்சமாக மாறிடுது. இது பேர் தான் என்னது, சொல்லிசை அளபடை. ஓகேங்களா? உங்களை டேரெக்டாக டெஃபினிஷனை கொடுத்து இது என்ன அளபடைன்னு கேட்டாங்கன்னா வச்சுக்க, ஒரு செய்யுளில் பெயர் சொல் வினையச்சமாக மாறி அளபெடுப்பது என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன போட்டுடணும், சொல்லிசை அளபடைன்னு போட்டுடணும். ஓகேங்களா? சரி, இதுதான் என்னது, இந்த மூணுத்துக்கான டெஃபினிஷன். நான் வெறும் டெஃபினிஷன் தான் சொல்கிறேன். இப்போது எப்படி தான் நம்ம ஷார்ட்டாக இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. அந்த 3 கண்டிஷனை நான் பார்த்தாலே போதும். மோஸ்ட்லி இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நமக்கு ஆன்சர் செட் ஆகிடும். எப்படின்னு பாருங்களேன், ஃபஸ்ட்டு சீர் பாருங்கள். உங்களுக்கு ஒரு அளபடை கொடுத்துட்டாங்க. இப்போ உள்ளார்னு கொடுத்துட்டு, உள்ளார் இது மேற்கண்ட செய்யுளில் என்ன அளபடை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா வச்சுக்க, நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, இதோட சீர் உங்களுக்கு பிரிக்க தெரியும்ல, ஓரசை சீரா ஈரசை சீரா நம்ம பிரிப்போம்ல. அதாவது தனி குறியில் அடித்து ஒரு நெடில் வந்தால் இது ஒரு சீர். அதே மாதிரி ஒரு குறியில் ஒரு மெய் எழுத்து ஒற்றெழுத்து வந்தால் அது பேர் ஒரு சீர். அப்போது ஈரசை சீராக வருதா, உள்ளார பிரித்தா ஈரசை சீராக வருதா. சப்போஸ் யாருக்காவது சீர் பிரிக்க தெரியலன்னா பார்த்துங்க, புக்கில் தான் இருக்குது, பார்த்துக்கலாம். சரிங்களா? அது தெரிஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும். படார்னு அர்த்தம். அப்போது படார் இது என்னது, இங்கேயும் நம்ம இதை ரெண்டாக சீரை பிரித்து எத்தனை வருது, 2 சீர் தானே வருது. அதே மாதிரி தான் படும் தூவும். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த தூவுன்றது வந்து எப்படி வரும்னா, பெரிய தூ வந்து, அதாவது சின்ன படும் பாருங்கள், படும் எப்படி இருக்குன்னா, சின்ன டூ தான் வரும். அந்த சின்ன டூ அளபெடுத்து குறியில் எழுத்து நெடிலாக மாறி அதுக்கப்புறம் என்னது, டு அதுக்கப்புறம் அளபெடுக்குது. அப்போ இன்னிசை தானே வரும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சீர் பாருங்கள், நமக்கு மெயினே சீர் தான். ஓகேங்களா?
2 சீராக இருந்தால் என்ன கண்ணை மூடிட்டு 2 சீராக இருந்துச்சுன்னா செய்யுளிசை போடுங்க, 3 சீராக இருந்தால் இன்னிசை போடுங்க. இதுதான் ஷார்ட்கட். நீங்கள் கேட்டிங்களே லெட்டர்ஸை வச்சு போடாதீங்க. லெட்டர்ஸ் வந்து ஒரு சில டைம் தான் கை கொடுக்கும். மெயின் என்னென்னா 2 சீராக இருந்தால் செய்யுளிசை, 3 சீராக இருந்தால் இன்னிசை. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், உலார், படார், படுவும், தூவும் இதெல்லாம் பிரித்து எத்தனை சீர் வருது? 2 சீர் வருது. இங்கே பாருங்கள், கெடுப்பதும் எடுப்பதும், கேடு இப்பு இது ஒரு சீர், பாது இது ஒரு சீர், ஊயும் இது ஒரு சீர். அப்போ என்னது? இன்னிசை. 3 சீர் வருதா? அதே மாதிரி எடுப்பதும் 3 சீர் வருதா? இவ்வளோ தான். இது வந்தால் இங்கே வந்து 2 சீர் வந்தால் அது பேர் என்னது? செய்யுளிசை. 3 சீர் வந்தால் அது பேர் இன்னிசை. ஓகேங்களா? அப்போது இதுக்கு என்னடா கண்டுபிடிது? சொல்லிசைக்கு என்னென்னா, சொல்லிசைக்கு மோஸ்ட்லி கடைசி எழுத்து ஈ வந்தால் போதும். கடைசி எழுத்து ஈன்னு வந்துச்சுன்னா அது பேர் என்னது? அளபெடுத்து. ஈன்னு அளபெடுத்தா அது வந்து என்னதுன்னா சொல்லிசை. சொல்லிசைனால ஈ மட்டும்தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். ஓகே, சரி. அதுக்கப்புறம் இன்னொரு குழு என்னென்னா, அதிகமாக என்ன எழுத்து அளபெடுக்கும் அப்படின்னா செய்யுளிசையில் ஆ வரும். ஆ, ஓ 7 எழுத்துமே வரும். அந்த 7 எழுத்தில் அதிகமாக அளபெடுக்கக்கூடியது எதுனா ஆ எழுத்து வந்தால் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணலாம்? செய்யுளிசை அளபெடையே போடலாம். அதுக்கு முன்னாடி சீரை பார்த்துடுங்க. ஆ மட்டும் பார்க்காதீங்க, சீரையும் பார்த்துட்டா ஓகே. இன்னிசையில் எது பெரும்பாலும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊ எழுத்து தான் வரும். செய்யுளிசையில் ஈ மட்டும்தாமே வரும். சொல்லிசையில் ஈ மட்டும்தான் வரும். ஈ வந்தால் சிம்பிளாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இந்த செய்யுளிசை இருக்கு இல்லையா, செய்யுளிசை முதல், இடை, இறுதி 3 இடத்துலையுமே வரும். ஓகேங்களா? இப்போ முதல்ல எப்படி சொல்லலாம்? ஓ ஓதல் வேண்டும், ஓ ஓதல் அப்படின்றோம் இல்லையா? இங்கே பெரிய ஓ தானே, பெரிய ஓ அளபெடுத்து சின்ன ஓ கூட சேர்த்தா அப்போ என்ன அர்த்தம்? இது சொல்லின் முதல் அர்த்தம். ஓகேங்களா? உலார்னு பார்த்தோமா, அது என்னங்க? உலாறுன்றது வந்து இடை. அதே மாதிரி கடையில் வந்து இப்போ செலவிலா அப்படின்னா செலவிலா லா கூட்ட போட்டு ஆ சேர்த்துவாங்க. அப்போ இப்படி வந்தால் இது என்ன? இது கடை. அப்போது 3 இடத்துலையும் அளபெடுக்கக்கூடியது தான் என்னது? செய்யுளிசை. செய்யுளிசைக்கு ஒரு தனி சிறப்பு என்னென்னா 3 இடத்துலையும் அளபெடுக்கும். ஆனால் இன்னிசை பார்த்தோம் இல்லையா, இன்னிசை எங்கே பாருங்கள்? கெடுப்பதும் எடுப்பதும் நடுவில் மட்டும்தான் வரும். லாஸ்ட் எழுத்து இல்லை, நடுவில் மட்டும்தான் இருக்குது. அப்போ நடுவில் ஃபஸ்ட்டு எழுத்தாக இருந்தால் அது முதல், கடைசி எழுத்தாக இருந்தால் அது கடை, நடுவில் எங்கேயாவது வந்துச்சுன்னா அது பேர் இடை. அப்போது செய்யுளிசை எங்கே? இன்னிசை எங்கே வரும்னா இடையில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அதுதான் பாருங்கள், கெடுப்பதும் எடுப்பதும். அப்போது இந்த இது இருக்கு இல்லையா, எது? சொல்லிசை கடையில் மட்டும்தான் வரும். அதான் கடைசி எழுத்து ஈ வந்தால் சொன்னல, அப்போ கடைசியில் மட்டும்தான் வரும். புரிஞ்சா? இதெல்லாம் மேஜர் டிஃப்ரென்ஸு. இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? ஸோ 3 இடத்துலையும் வந்தால் அது பேர் என்னது? செய்யுளிசை. வெறும் இடையில் மட்டும் வந்துச்சுன்னா அது பேர் என்னது? இன்னிசை. கடைசியில் வந்தால் அது பேர் என்னது? சொல்லிசை. இவ்வளோ தான். ஓகேங்களா? இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? சரி, இப்போது இது உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் சொன்னதை வச்சு நம்ம கீழே இருக்கிற புக்கில் இருக்கிற பயிற்சி கணக்கை போட்டு பார்க்கலாம். பயிற்சி கொஸ்டின்ஸை அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? சரி, பாருங்கள். இதுதான் நான் நடத்துனது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் சிம்பிளாக கொடுத்துட்டேன், கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். செய்யுளிசை அளபெடை பாருங்கள். கெடா வழி வந்த கேண்மையார். கெடா இருக்கா? கேடா. ஓகேங்களா? இப்போ சீர் பிரிக்கலாமா? சீர் பிரித்தா பாருங்கள், என்ன சீர் வருது? ஒரு தனி இது கெடா 1 ஆ 1. ஓகேங்களா? அப்போது 2 சீராக வந்துடுது. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி விடாவும் சீர் பிரித்தா எத்தனை எழுத்து வரும்? 2 தான் வரும். ஓகேங்களா? அப்போ கெடா 1 விடா 1. ஓகேங்களா? இதுவும் 2 சீர், இதுவும் 2 சீர். ஈஸியாக என்ன போட்டுடலாம்? செய்யுளிசைன்னு போட்டுடலாமா? அப்படி இல்லையா, என்ன எழுத்து அளபெடுத்திருக்கு? ஆ அளபெடுத்திருக்கா? அப்பயும் நம்ம செய்யுளிசை போட்டுடலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னிசை அளபெடை பாருங்கள். இன்னிசை அளபெடையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கெடுப்பதும் எடுப்பதும். அதான் நான் சொன்னேன்ல, சின்ன தூ அவங்களே விட்டுறாங்க. சின்ன தூ பெரிய தூவாக மாறி அளபெடுத்திருக்கு, நெடிலாக மாறி அளபெடுப்பது. ஓகே, அதே மாதிரி சொல்லிசையில் என்ன இருக்குது? குடிதலி, அடிதலி. அப்போது ஈ நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இங்கே என்ன இருக்குன்னா தலின்ற வார்த்தை தழுவுதன்ற தொழிற்பெயர் சொல்லலாம். பெயர் சொல் வரும்னு சொல்லலையா? தொழிற்பெயர். அது தலி அப்படி, அதாவது தழுவியாக மாறி. அப்போ சொல்லுங்க, பெயர் சொல் வினையச்சமாக மாறினாவே அது பேர் என்ன? சொல்லிசை அளபெடை. நமக்கு அது கூட இந்த டெஃபினேஷன் கூட தேவையில்லை. ஏன்னா வந்திருக்கு கடைசியில் ஈ வந்திருக்கா, ஏன்னா போட்டுடலாம். சொல்லிசை அளபெடை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அது இது சொல்லிசை அளபெடை. வேறு என்ன? இன்னிசை பார்த்தோம், எல்லாம் பார்த்துட்டோம். ஒற்றெழுத்து அளபெடுத்தா அது பேர் என்ன? ஒற்றளபெடை. அவ்வளோதான். ஒற்றெழுத்து இதை முடிச்சுட்டு ஒற்றளபெடை பார்க்கலாம். ஓகேங்களா? ஒற்றெழுத்து அளபெடுத்தா ஒற்றளபெடை. ஓகேவா? ஸோ ஒற்றளபெடை இங்கே பாருங்கள் என்னன்னா, ஒற்றுனா என்ன அர்த்தம்னா இக்கு, இங்கு, இச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாமே மெய்யெழுத்து, புள்ளி வைக்கிற எழுத்து எல்லாமே தான். நம்ம புள்ளி எதுக்கு வைப்போம்? மெய்யெழுத்து 18க்கும் வைப்போம். ப்ளஸ் அக்கு இருக்கு இல்லையா, ஆயுத எழுத்து, அது பேர் என்னது? ஒற்று தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு கண்டிஷன் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒற்றளபெடையில் என்ன கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாதுன்னா, மொத்தம் ஒற்றளபெடையில் அளபெடுக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை கேட்டால் 11. ஓகேங்களா?
உயிரிழப்படையில் எத்தனை பார்த்தோம்? 7 எழுத்து பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஒற்றளபடையில் அளபெடுக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள்னு கேட்டால் 11. ஓகே, அதை 2ஆக பிரிச்சுக்கலாம். 1 வந்து ஆயுதம், ஒரே ஒரு எழுத்து ஆயுதம். மீதி 10 என்னவா இருக்கும்? மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதில் எது அளபெடுக்க. அப்போ மொத்தம் மெய் எழுத்துக்கள் 18. ஆனால் இங்கே 10 தான் அளபெடுக்கணும். எது அளபெடுக்குன்னு பாருங்கள். அதாவது மெல்லினங்குது இல்லையா? மெல்லினத்தில் இருக்கிற 6 எழுத்தும் அளபெடுக்கும். நமன அப்படின்னு சொல்லும் இல்லையா? அது 6ம். அதே மாதிரி இடையினத்தில் வந்து யா, லா, வா, லா. ஓகேங்களா? அதாவது சிறப்பு இந்த ஒத்த ராவும் சிறப்பு லாவும் இது ரெண்டுத்தையும் தவிர மீதி இடையின எழுத்துக்கள் 4ம் அளபெடுக்கும். அப்போ வல்லினம் அளபெடுக்காது. ஓகேங்களா? ஒற்றளபடையில் வல்லினம் அளபெடுக்காது. வல்லினம் இந்த கசட தவிர சொல்கிறோம் இல்லையா? அது அளபெடுக்காது. அப்போது கொஸ்டின் இதுதான். ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மொத்த எழுத்துக்கள்னு கேட்டால் 11. ஓகேங்களா? ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மெய் எழுத்துக்கள் எத்தனை கேட்டால் 10. ஓகேங்களா? ஒற்றளபடையில் அளபெடுக்கும் ஆயுத எழுத்துன்னு கேட்டால் 1. அவ்வளோதான். சரியா? இதுதான் என்னது? ஒற்றளபடை. ஓகே, இந்த ஒற்றளபடை எப்படி வரும்னா, ஒரு குறியிலை அடுத்து 2 குறில்களை அடுத்தும் செய்யுளில் இனிய ஓசை வேண்டி அளபெடுக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எஃகிங்கி, அதாவது ஒரு தனி குறியில் இந்த பக்கம் ஒரு எழுத்து நடுவில் மட்டும்தான் வரும். இது இடையில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டு கொடுத்த மாதிரி எங்கு இறைவனா, அப்போது இங்கு ஒரு இங்கு தான் வரணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அளபெடைக்காக இன்னொரு இங்கு சேர்த்துருக்காங்க. அப்போ இது பேர் என்னது? ஒற்றளபடை. ஓகேவா? சரி, அடுத்தது வெக்குவார்க்கில்லை. வெக்குவார்க்கு ஒரு அக்கு தானே வரணும், இன்னொரு அக்கு அளபெடுத்திருக்கு, அது பேர் என்ன? அப்போ ஒற்றளபடை. இவ்வளோ தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அதுதான் நானும் இங்கே என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தோன்னா, பாருங்கள், இங்கே அளபடை இருக்கா? ஒற்றளபடை 2ஆக பிரிக்கிறோம். ஓகேங்களா? சரி, ஒற்றளபடை பாருங்கள், இந்த பக்கம் ஒற்றளபடைன்னும் போது 2வது வகை ஒற்றளபடைனா அது என்ன பண்ணலாம்? ஒற்றளபடைனா கான்செப்ட் என்ன? புள்ளி வச்ச எழுத்து தான் ஒற்றளபடை. மொத்தம் 11 எழுத்து. ஓகே, மொத்தம்னு கேட்டால் 11. மெய்யின்னு கேட்டால் எத்தனை? 10. ஓகேங்களா? ஆயுதம் கேட்டால் 1. ஓகே, ஆயுத எழுத்துனா உங்களுக்கு தெரியும். சரியா? நெக்ஸ்ட்டு அதில் வந்து மெய் எழுத்துனா உங்களுக்கு 3ஆக பிரிப்போம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினமில் 0. அப்போ வல்லினமில் ஒரு எழுத்து கூட அளபெடுக்காது. மெல்லினமில் 6 சொல்லிட்டோம்ல. நமன. இடையினத்தில் என்ன பார்த்தோம்? லா, லா, வா. ஓகேங்களா? சிறப்பு லாவும் ராவும் மட்டும்தான் வராது, மீதி 4 எழுத்துமே வந்துடும். அப்போ மொத்தம் 10. இதுதான் என்னது? ஒற்றளபடை. ஓகேவா? ஸோ புரிஞ்சுங்களா? அளபடை புரிஞ்சுங்களா? அளபடை எதுக்குள்ளே வரும்னா, இலக்கண குறிப்பு அறிகிறோம் இல்லையா? அதில் தான் வரும். கண்டிப்பாக எல்லா பாட்டிலையும் ஒரு அளபடை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் இப்போ இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே நீ புது புக்கு படிக்கிறீங்க இல்லையா? படிக்கும்போது இலக்கண குறிப்பில் பாருங்கள், ஈஸியாக உங்களோட அளபடை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த கான்செப்ட் தெரிஞ்சால். 2 சீராக இருந்தால் அது பேர் என்னது? அது பேர் செய்யுளிசை. 3 சீராக இருந்தால் அது பேர் என்னது? இன்னிசை. ஓகேங்களா? அதே மாதிரி இருந்து கடைசியில் ஈன்னு வந்தால் என்ன போட்டு போயிட்டே இருக்கலாம்? சொல்லிசை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி, பார்க்கலாமா? இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? ஸோ இங்கே நான் போட்டிருக்கோம்ல, இப்போ நான் சொன்னதோட ஷார்ட்கட்டு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. செய்யுளிசை அளபடை, இசை நேர அளபடை, அதாவது உலார் படார். ஓகேங்களா? இன்னிசை அளபடை வந்து இது ஈரசை சீராக மட்டும்தான் வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஈரசை சீரகளாக மட்டுமே வரும். அதே மாதிரி இன்னிசை அளபடை 3 அசை சீரகளாக மட்டுமே வரும். சொல்லி இசை அளபடை என்னும் எழுத்தாக மட்டும்தான் வரும் கடைசியில். ஓகேவா? ஸோ ஒற்றளபடையில் இந்த 6 எழுத்துக்களில் வரும். ஓகே, இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுன்னா, சாதாரணமாக இருந்தால் ஓகேங்களா, எழுத்து வகை மாத்திரை பாருங்கள். உயிர் குறிலுக்கும் மெய் குறிலுக்கும் என்ன? அரை மாத்திரை தானே. குறில் எடுத்தால் 1 மாத்திரை. ஓகேங்களா? உயிர் குறில் எடுத்தால் 1 மாத்திரை. அதே மாதிரி உயிர் மெய் குறில் அப்படி எடுத்தோம்னா, ஆமாம் கரெக்டு, அரை மாத்திரை கிடையாது, 1 மாத்திரை. குறில் எழுத்துன்னு எடுத்தாலே எவ்வளோ? 1 மாத்திரை. குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை. கரெக்டாக? அதே மாதிரி உயிர் நெடில், உயிர்மெய் நெடில்னு எடுத்தால் 2 மாத்திரை. ஓகேவா? மெய் ஆயுதம் இதுக்கு அரை மாத்திரை. அதே மாதிரி உயிரிழபடைன்னு வந்துச்சுன்னா, ஓகேங்களா? உயிரிழபடைனா எத்தனை சொன்னேன்? 2 நெடில் எழுத்து 2 இருக்கும், அது கூட இன்னொரு குறில் சேரும், அப்போ 3 மாத்திரை. கரெக்டு. அதே மாதிரி ஒற்றளபடைனா ஒற்றளபடைக்கு ஒற்றெழுத்துனாலே அரை மாத்திரை. ஒற்றளபடைனா இன்னொரு அரை மாத்திரை சேரும், அப்போ 1. ஓகேங்களா? இது சும்மா பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுங்க. சரியா? சாதாரணமாக இருந்தால் உயிரெழுத்தாக இருந்தால், நெடில் எழுத்தாக இருந்தால் 2 மாத்திரை. அளபெடுத்தால் 3ஆக மாறும். அதே மாதிரி தான் ஒற்றுன்ற வார்த்தைக்கு வந்து எவ்வளோனா அரை மாத்திரை. அது ஒற்றளபடையாக மாறுச்சுன்னா 1 மாத்திரை. ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள், நம்ம வந்து பார்க்கலாம். கோடிட்ட இடத்திற்கு உரிய விடையை தேர்ந்தெடுக்க. உரார். ஓகேங்களா? உரைப்பாய் இத்தொடரில் டேஸ் அளபடை இடம்பெற்றுள்ளது. உராக் பிரிங்க. என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு என்ன வரும்? நம்ம என்ன பண்ணலாம்? ஈரசைச்சீரா மூவசைச்சீரான்னு பண்ணலாமா? உராரை பிரிச்சு எத்தனை வருது? ஈரசைச்சீரா வருது. அப்போ ஈரசைச்சீர்னா என்ன போடலாம்? செய்யுளிசை. ஓகேவா? அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம், ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது உடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு. அப்போது தூ அந்த ஒரு கான்செப்ட் வருது உங்களுக்கு. சின்ன தூ பெரிய தூவாக மாறுது, அது இல்லைன்னா அது ஞாபகம் வரலாம் கூட. சீர் பிரித்து எத்தனை வரும்? 3 சீர். உடுப்பு 1, பது 1, 1. அப்போது 3 சீர். அதே தான் துய்ப்பதும். அப்போ 3 சீர் வந்தால் என்ன போட்டுடலாம்?
இன்னிசை. கரெக்டா? இன்னிசை அளபடை. அதாவது இங்கே ஊவும் வந்திருக்கு, அதையும் க்ளூவேர்டாக கூட வச்சுக்கலாம். கீழ்காண்பவற்றுள் சொல்லிசை அளபடை. சொல்லிசை. சொல்லிசைன்னு என்ன வரும்? ஈ வந்திருக்கணுமா? அப்போ பாரு, இங்கே பெரா ஆ வந்திருக்கு, அப்போ இது கிடையாது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்கள், வரணசை ஈ. வரணசை ஈ வந்திருக்கா இல்லையா? அப்போ இதை ஆப்ஷனில் வச்சுக்கலாம். வேறு ஏதாவது இருக்கா பாரு? உண்பதும். உண்பதும். அப்போது பெறான்றது செய்யுளிசை, உண்பதுன்றது இன்னிசை. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன? சொல்லிசைனா ஈ வருதானே? ஆன்சர் வரணசை ஈ. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னது? அளபடை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு கற்றுக்காங்க. இங்கே பாருங்கள், ஒற்றளபடை. ஒற்றளபடைனா நான் ஒற்றுன்னு என்ன சொன்னேன்? மெய்யெழுத்து வந்திருக்குமா? இதில் பாருங்கள், எது ஒற்றளபடை வரும்? அரங்கம். கரெக்டா? ஏன்னா இங்குன்றது என்னது? மெல்லினம் தானே? மெல்லின ஒற்று. அப்போது மெல்லின ஒற்று 2 முறை வந்திருக்கா? அப்போது ஒற்றளபடை. ஓகே, அப்போது ஒற்றளபடை அரங்கம். செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை என்ன வரும்? 2 சீரா வரணுமா? மேலே இருக்கிற வார்த்தை பாருங்கள், எது 2 சீராக்கு? உலார். உலார் 2 சீரா வருதா? ப்ளஸ் ஆ அளபெடுத்திருக்கா? அதே மாதிரி தான் இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைனா என்ன வரணும்? 3 சீரா வரணுமா? அப்போது உடுப்பதும். ஓகேங்களா? சொல்லிசை அளபடை என்ன? சொல்லிசைனா கடைசியில் என்ன இருக்கணும்? ஈ இருக்கணுமா? அப்போ கடைசியில் ஈ இருக்கா பாருங்கள், அவ்வளோதான். அப்போ சொல்லிச்சுன்னா குடிதலி. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அளபடை என்னும் சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள். அளபடை என்னும் சொல்லுக்கு என்ன சொல்லு, என்ன மைண்ட் ஆன்சர் வருது பாருங்கள், நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அளபடை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? சரி, நீண்டு ஒழித்தல். அளபடைன்னா அர்த்தம் நீண்டு ஒழித்தல். ஓகே, அளபடை டேஷ் வகைப்படும். கமெண்ட் பண்ணிக்கங்க. அளபடை டேஷ் வகைப்படும். அவசரப்படாதீங்க, தப்பாக போட்டுறாதீங்க. செய்யுளில் ஓசை குறையாத இடத்தில் இதுக்கு சொல்லுங்கள். செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் குறில் டேஷாகி அளவெடுப்பது டேஷ் அளபடை. குறில் எழுத்து டேஷாகி அளவெடுப்பது டேஷ் அளபடை. நீங்களே சொல்லுங்கள். ஓகேங்களா? முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஏன்னா ஈஸி, இப்போ நம்ம சொன்னது தான். ஓகேங்களா? 3வது கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் வரும், ஆன்சர் ஒன்று வேணால் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் தெரியலனா போய் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சொன்னதை செக் பண்ணாலும் ஓகே தான். சரி, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். பொருந்தாத சொல்லை வட்டம் எடுக்க. ஓகேங்களா? ஸோ பொருந்தாத சொல்லை வட்டம் எடுக்கன்றான். பார்க்கலாமா? சரி, பார்க்குறேங்க. பெரா என்னது? செய்யுளிசை. ஓகே, நம்ம ஒரு சிலபஸில் கூட பார்த்தோம் இல்லையா? உங்களுக்கு என்ன சொன்ன? பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுகன்னு சொல்லி 4வது கண்டென்ட்டோ ஏதோ சொன்னேன் இல்லையா? ஸோ அது பாருங்கள், பெரா, கெடுப்பதும், தளி, அண்ணன். இதில் எது பொருந்தாத சொல்லு? பெறான்றது செய்யுளிசை, கெடுப்பதுன்றது இன்னிசை, தளின்றது சொல்லிசை, அண்ணன்றது நார்மல் வார்த்தை. அப்போ இது 3ம் அளபடையில் சேருது. அண்ணன்றது நார்மல் வார்த்தை, அளபெடுக்காத வார்த்தை. அப்போ என்ன ஆன்சர்? அண்ணன் தான் ஆன்சர். பொருந்தாது. வாழ்க்கை, சங்கு, நெஞ்சு, கண்ணு. ஓகேங்களா? என்னடா இங்கே இல்லு, இங்கே இங்கு, இங்கே இஞ்சு, இங்கே இன்னு. சரி, இது முடிஞ்சால் இதுக்கு ஆன்சர் இருக்காது, ஈஸி தான். ஆனால் நீங்கள் யோசிங்க. யோசிச்சுட்டு இது சொல்ல போகலாம். ரெண்டாவது விஷயத்துக்கு என்ன ஆன்சர்னு யோசிங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் ஏதாவது ஞாபகம் வருதா பாருங்கள், ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இப்போது இது என்னது? இது எல்லாமே ஒற்றளபடை தானே. அப்போ எது இதில் பொருந்தலை அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், கண்ணு என்னது? மெல்லினமா? நம்மன. அப்போ இது என்னது? மெல்லினம். 6 எழுத்துமே வந்துடுமா ஒற்றளபடையில்? கரெக்டு. நெஞ்சு நம்மன. இஞ்சு மெல்லினமா? அப்போ 6 வந்துடும், அப்போ இதுவும் ரைட்டு. சங்கு நம்மன இங்கு வருது, அப்போ இதுவும் ரைட்டு. வாழ்க்கை இடையினமா? இடையினத்தில் என்னென்ன எழுத்து வரும்னு சொன்னோம்? யா. இடைநிலத்தில் என்னென்ன வரும் பாருங்கள், யா, லா, இந்த லா, அதாவது குண்டுலா, அப்புறம் பள்ளிக்கு வரலா, அடுத்தது வா. ஓகேங்களா? எது வராது? இந்த ஒத்த சுழி ராவும் சிறப்பு லாவும் வராதுன்னு சொன்னோமா? அப்போ இங்கே என்ன இருக்குது? சிறப்பு இல்லு கொடுத்துருக்காங்கல்ல, இடையினத்தில் சிறப்பு இல்லே வராதுல்ல, அப்போ ஒற்றெழுத்தில் இந்த இல்லு வராது. அப்போ இது தப்பு தானே? ஓகேங்களா? மீதி 3 கரெக்டு. ஏன்னா மெல்லினம் 6ம் அளவெடுக்கும், இடையினத்தில் 4 எழுத்து தான் அளவெடுக்கும். ஆனால் இந்த இல்லு அளவெடுக்காது. அதே மாதிரி தான் வல்லினம் 6 எழுத்தும் அளவெடுக்காது. அப்போ அது தப்பு. ஓகேங்களா? அப்போ இது 3 தான் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுங்களா? அளபடை புரியுதா? ஸோ இதை வச்சு இப்போ நான் சொன்ன கான்செப்டை வச்சு நீங்கள் புது புக்கில் எந்த கொஸ்டினில் அளபடை கொடுத்துருந்தாலும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அளபடைன்றது இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் இப்போ தான் புரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நானுமே ஃபஸ்ட்டு எனக்கு அளபடை எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு டைம் அளபடை மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? என்னடா இது கான்செப்டே தெரியாமல் எப்படா இதை மனப்பாடம் பண்ணுறதுன்னு தெரியல. மனப்பாடம் பண்ணுறதை தூக்கி போட்டு பேஸ் எங்கடா இருக்குன்னு தேட ஆரம்பித்தேன். பேஸ் எங்கே இருக்குன்னா பழைய புக்கில் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து நான் படித்தேன். நான் படித்ததை இன்றைக்கி உங்களுக்கு தேடி நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எழுதி உங்களுக்கு நோட்ஸை எழுதி நான் இதை கொடுத்துருக்கேன். எப்படியும் இதோட இந்த பிடிஎஃப் கேட்பீங்க. ஓகேங்களா? சரி, நான் கண்டிப்பாக குரூப்பில் அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? போய் எடுத்துக்கோங்க. நீங்கள் வீடியோ
வீடியோ பார்த்தாலும் பார்க்கலனாலும் உங்களுக்கு பிடிஎஃப் ஆச்சும் கிடைக்கும் சரிங்களா. ஸோ பிடிஎஃப் வச்சுட்டு தயவுசெய்து புரிஞ்சு படிங்க, யாரும் மனப்பாடம் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் கவர் எடுத்துடுறேன். அப்புறம் சிலபஸ் வைஸாகவும் நான் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்றைக்கி தான் நான் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதனால் முதல் இதாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு கண்டென்ட்டை முழுசாக எடுக்கலாம் அப்படின்றத தான் அளபடை எடுத்திருக்கேன் ஓகேங்களா. மீதி வந்து சிலபஸில் இருக்க அளபடை எங்கே வரும்னா இலக்கண குறிப்பு. நம்ம இது தேவையில்லாமல் இல்லை, இது மெயின் ஓகேங்களா. ஸோ இலக்கண குறிப்பில் இந்த பாட்டு அளபடையிலேருந்து ஒரு கொஸ்டினை கண்டிப்பாக கேட்குறாங்க. அதனால தான் நான் இந்த அளபடையை எடுத்திருக்கேன் ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் வந்து இன்றைக்கே முடிஞ்சால் இன்றைக்கே கூட போட்டுறேன் சரிங்களா. பாருங்கள் ஓகேவா. தேங்க்யூ. சப்போஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ உங்களை மாதிரி யாராவது தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், யூஸ் ஆகட்டும் ஓகேவா. பை. தேங்க்யூ. பை நியோ.